ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஹெர்பல் ஷாம்பு செய்ய போகிறோம். ஷாம்புக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. சீயக்காய், அப்புறம் பச்சைப்பயிறு, வெந்தயம், ஆவரம்பூ, வெட்டி வேறு, அந்த ரோஸு, அப்புறம் செம்பருத்தி பூ, பூந்தி கொட்டை. இது கஃபு வரத்துக்கு பூந்தி கொட்டை. இது மேலே இருக்கிறது அந்த ஒரு இது இருக்குல்ல, அது மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் எடுத்துட்டா உள்ளார ஒரு பிளாக் கலர் ஒன்று வரும். நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு டூல் வச்சு, ஒரு சுத்தி இல்லை வேறு எதை வச்சு நீங்கள் உடைச்சா உள்ளார அந்த பிளாக் கலர் இருக்கும். இது நல்லா 2-3 நாள் நல்லா வெயிலில் காயணும். அப்புறம் இந்த புல்லை வளர்ப்பின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் நாங்கள் போட்டிருக்கோம். ரோஸு, செம்பருத்தி பூ, ஆவரம்பூ, வெந்தயம், அப்புறம் அந்த பூந்தி கொட்டை, சீயக்காய், வெட்டி வேறு, இது எல்லாமே போட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் நல்லா 2-3 நாள் நல்லா வெயிலில் காயணும். இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த நெல்லிக்காய் மட்டும் காஞ்ச நெல்லிக்காய், ஆனாலும் எல்லாமே காஞ்சதாக இருந்தாலும் 2-3 நாள் நல்லா வெயிலில் காயணும். அதுவும் இல்லாமல் அந்த சீயக்காய் இப்படி கை வச்சாலே உடையிற மாதிரி இருக்கணும். இது நாங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். கடையில் கொடுத்து அரைச்சி தருவாங்க. இது நாங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஈரப்படக்கூடாது. கையிலையும் ஈரம் இருந்தால் தொடாதீங்க, ஈரம் படக்கூடாது. ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு யூஸ் பண்ணோன்னா இது இதில் எடுக்கணும். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அது மூடி வச்சுருங்க, ஈரப்படாத மாதிரி. அப்புறம் இதுலேயும் இருக்குது. நாங்கள் இப்போ யூஸ் பண்ணணுன்னா எடுத்து சீக்கிரமாக டக்குன்னு போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணணுன்னா. அப்புறம் அடுத்தது நான் எப்படி கஃபு வருதுன்னு காமிச்சிருக்கேன். கஃபு ப்ரௌன் கலராக லைட்டாக தான் வருது. அப்புறம் என்னோடய சிஸ்டர் ஹேரு ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்கும். இப்போ நல்லா பிளாக் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. பேபி ஹேர்லாம் ரொம்ப லாங்காக நல்லா அவளுக்கு க்ரோ ஆகிருக்கு. செம்ம ரிசல்ட்டு இது. அப்புறம் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் ஹெர்பல் ஆயில் பார்க்கலாம்.